ஓம் நமச்சிவாய. எப்படி இருந்துச்சு தரிசனம்? எப்ப ஏறினீங்க மேல? இன்னைக்கு காலையா? ஏறுவதற்கு 8 இருந்து 10 மணி நேரம் ஆகும். வெள்ளியங்கிரி மலையில் துள்ளி ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர். எப்படி இருந்துச்சு தரிசனம்? எப்ப ஏறினீங்க மேல? இன்னைக்கு காலையா? பரவாயில்ல. நீங்க அதாவது ஹைக்கிங்ல இருக்கீங்க. ஹைக்கிங் 27 6. சரி, சூப்பர் சூப்பர். ஹரி ப்ரோ வந்து 4 மணிக்கு ஏறிட்டு இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. 4 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கியிருக்காரு. வைரம் போல உடல் மின்னுவதற்கு வெள்ளியங்கிரி மலைதான் காரணம். உடல் வலுவாகவும் உள்ள நேராகவும் மற்றது எல்லாம் சீராகும். ஆனா இவர் மாதிரி எல்லாரும் முயற்சிக்க கூடாது. அதுக்கு முயற்சியும் அனுதின பயிற்சியும் அவனோட ஆசியும் அவசியம். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி கோயம்புத்தூரில் இருந்து மருதமலை அருகே அமைந்திருக்கிறது. சுமார் 3500 அடி உயரமுடைய கடல் மட்டத்திலிருந்து 1524 மீட்டர் 7 மலைமுடிகளை கொண்டுள்ள சுமார் 5.5 கிலோமீட்டர் தூரம் செல்லும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை காண எல்லா சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் ஆசைதான். ஆனால் கரடு முரடான அந்த பாதையில், கடைகளே இல்லாத அந்த பாதையில் உடல் நலம் குன்றியவர்கள், பல்வேறு உபாதைகள் உடையவர்கள் ஏறிவிடக் கூடாது. நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களே 8 இருந்து 10 மணி நேரம் ஏற வேண்டி வரும் என்று இருக்கும் நிலையில் அந்த மலையில் ஹரி என்ற இளைஞர் தினந்தோறும் பலமுறை இப்படி ஏறி இறங்குவதையே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராய் அந்த இளைஞர் 8வது மலையை அசால்ட்டாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். தினமும் ஹைக்கிங் 27 6. சரி, சூப்பர் சூப்பர். ஹரி ப்ரோ வந்து 4 மணிக்கு ஏறிட்டு இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. 4 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கியிருக்காரு. அவர் குறித்து அறிந்தவர்கள் அந்த இளைஞர் 4 மணி நேரத்தில் ஏறி இறங்கி கொண்டிருந்த போது வீடியோ எடுத்து நிமல் சந்திரன் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட பக்தி பரவசத்தையும் அந்த இளைஞருக்கு நன்றிகளையும் கருத்துக்களாய் பகிர்ந்து வருகிறார்கள். தண்ணி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மிங்க. ஏன்னா அது ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால தண்ணி இல்ல, ஃப்ளோட்டடிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அப்ப இருக்கலாம். ஆனா பாத்தி நிறைய பேர் போறதுனால அதே தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணி கீழே போகாது. மேபி அத பண்ட் மாதிரி கட்டினீங்கன்னா தண்ணி வருங்க. இப்ப அது கட்டல, அதனால கொஞ்சம் உங்களுக்கு குளிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. சரிங்க. தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. கடைகள்ல தான் இல்ல. எந்த கடைகளும் இல்ல.